என்ன மார்க் பண்ற? மரம் இருந்துச்சுல்ல, ஆமா, மரம் காத்துல அடிச்சு விழுந்துச்சு. ஏன் விழுந்துச்சா? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணி மண் போட்டு கல்லெல்லாம் போட்டு ஆக்கி டேங்க் தூக்கி வைக்கலான்ட்டு ஒரு பிளான் பண்ணேன். ஏன்னா பார்த்தீங்க வந்தானே துணி இருந்துச்சு இந்த இடத்துல, இந்த இடத்துல துணிஞ்சு எடுத்தேன் பாரு, 5 பாம்புங்க. என்ன பாம்பு? குட்டி பாம்புங்க. அது அப்படியே கும்பல படுத்துருந்துச்சு. அப்படியே குச்சில அரைக்கி சாவ வச்சிட்டாங்க. தூக்கி போட்டேன். அதனால அங்கே டேங்க் இருக்கக்கூடாது சொல்லிட்டு இங்கே டேங்க் வச்சிடலாம் சொல்லிட்டு தான் நம்ம எடுக்கிறேன். மண் அரிக்காதா டேங்க்கு? இந்த கல் போட்டுடலாம், கல் போட்டு தான் வைக்கிறோம். சரி சரி, அதனால அரிக்காது. மண் பாம்பு வந்துச்சு. பரவாயில்ல, நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்போ எத்தனை மணிக்கு? 6 மணிக்கா? சரி, க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம். அது கையால் எடுத்துரு, எடுத்து பாரு வருதானே. அதே குத்திட்டு இதெல்லாம் மண் கோயன்னு ஆயிடுச்சு. இங்கே தண்ணி விட்டுட்டே இருக்கனால தான் இந்த இடம் கோயன்னு ஆகுது இல்லை? அவ்வளோதான், கையால் எடுத்துட்டு போதும். அப்படியே மேலே மண் போட்டு தடவிட்டு எடுக்க முடிஞ்சா எடு, இல்லைன்னா இது பண்ணு. மரவள்ளிக்கிழங்கு இருக்குது இதானே? இப்போல்லாம் எங்கே மரவள்ளிக்கிழங்கே வர மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட்லாம் வரும், வேச்சு சாப்பிடுவோம் வாங்கி. ஃப்ரெண்ட்ஸ், மார்க் வந்து வெளியே ஏதோ நின்றுட்டுருக்காரு. என்ன ஏன் நின்றுட்டுருக்காரு தெரில. பாப்பா வந்து கொடுத்துட்டு பாப்பா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட பாப்பா கொடுத்துட்டு வெளியே நின்றுட்டுருக்காரு. வாங்க என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். வரேன். பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன். என்ன மார்க் பண்ணுற? என்ன பண்ணுற? கட்டினேன், சரியா கட்டலாம் பார்க்குறேன். என்ன பண்ண கண்ணு வச்சுக்கிறேன். எப்போ முடிச்ச? அது நேற்று முடிச்சிட்டேன். என்ன இதை முடிச்சியா? இது முடிக்கல, இது சிமெண்ட் பத்தல. சிமெண்ட் இல்லை, மண்ணை போட்ட மாதிரி என்ன பண்ண அமுக்கி விட்டேன். ஏன்னா இது வந்து பார்த்தா கேப்பாக இருக்குது. ஆமாம், இதை பூச்சி போட்டு கூட அண்டிக்கும். ஆமாம், வச்சிடலாம். சிமெண்ட் வாங்கி வந்து பூசலியா? சிமெண்ட் வாங்க நேற்று போனேன், எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேன். ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன்? எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பல்லு வலி அதிகமாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு பார்த்துட்டு பொருள் வாங்கியிருந்தேன்னா இதை சொன்னி ஃபோன் பண்ணிட்டு நான் அது வாங்கிக்கல. அதுலேயே மறந்துட்டேன் எல்லாமே. சிமெண்ட் வாங்கிட்டு நினச்சேன், அது சுத்தமாக மறந்துட்டேன். உடனே அங்கே வந்து களிமண் என்ன பண்ணேன், வந்துட்டேன். திரும்பி இதெல்லாம் மண்ணு போட்டு அடிச்சு வச்சுக்கிறேன். மழை பெஞ்சு அப்போ பிச்சுக்கும். இந்த சிமெண்ட் போட்டு செட் பண்ணலாம் பார்க்குறேன். அதான் யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்ட்டு. இப்போ கூட கடைக்கு தான் போயிட்டு இருந்தேன், ஆனால் மறந்துட்டேன். இப்போ எங்கே போயிருந்தேன்? இங்கே தான் போயிருந்தேன், தண்ணி தான் போயிருந்தேன். தண்ணிக்கு போயிருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனால காலையில் போயிருந்தேன் கறி வாங்குறதுக்கு. கறி வாங்க போயிருந்தேன். ஆமாம், கறி வாங்க போகல, இந்த அடுப்பு கறி வாங்க போயிருந்தேன். அடுப்பு கறியா? சரி சரி சரி, இது ரெடி பண்ணலாம்னு பார்த்தேன். செட் ஆகல. சரி, ஓகே. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், தாங்க முடியல. ஆமாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அடுப்பு கறி வாங்க போயிருந்தாரு. இதுக்குள்ள இப்போ நாளைக்கு சென்னைக்கு போயிடுவார். இதுக்கப்புறம் சென்னைக்கு போயிட்டு வந்துட்டு பிறகு தான் செட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது செட் பண்ணிவிட்டு ஃபைனலி காமிக்கிறேன். ஓகே பாய். சரி, ஓகே பாய் காமிச்சிடுறேன். உள்ளார வாங்கன்னு சொல்லிட்டு வெயில் அடிக்குது சொன்னா மறுபடியும் போய் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கம்மா? என்ன பண்ற? தெரியுது, கத்தால தான். உள்ளார வாந்தானே சொல்லிட்டு போனேன் நான், வெயில் அடிக்குது வெயில்ல உட்காராதன்ட்டு. எதுக்கு? என்ன பண்ண போற? ஒரு டைம் ஞாபகம் இருக்கா, நம்ம பாண்டிச்சேரி பீச்சில் போக்கல கத்தாழை ஜூஸ் குடிச்சோமே. கத்தாழை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சியா இருக்கும். அது ஐயோ ஒரு மாதிரியா இல்ல, கசப்பா தான் இருக்கும். ஆனால் ஏன்னா உன் உடம்பு ஹீட் உடம்பு, நீ சாப்பிடுவேன். எனக்குலாம் பிடிக்கவே பிடிக்காது. கசப்பா தான் இருக்குது. உலக வயிற்றுக்கு புழு செத்து போயிடுமா. அப்புறமா பார்த்தீங்கன்னா சுகரு, இந்த பிபி நல்லா சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு பிடிக்கும். ஏன்னா எனக்கு சாப்பிட்ணும் தோணுது. இதில் ஃபேஸில் கூட தடவலாம் தெரியுமா? எந்த வச்சுக்கிட்டே கேட்குறீங்க என்ன பண்ணுன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் அதுல. ஆமாம், காட்டு தெரியுதா மக்களுக்கு? தெரியுதா? ஸ்கின் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. முகத்தில் பார்த்தீங்கன்னா புள்ளியாக இருக்கும்,
படத்தாமரை மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் இது போட்டு என்ன பண்ண தெரியுமா, வச்சு நான் போன வருஷம் மே மாதம் கூட இது தடவினேன் தெரியுமா. இப்போ பாப்பாவுக்கு பிம்பிள்ஸ் காமிச்சோம்ல நம்ம, அப்போ கூட கத்தாலில் போட்டிருந்த ஆயில்மெண்ட் தான் பாப்பாவுக்கு கொடுத்தாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எழுதி கொடுத்தேன். இது நிறைய கிரீம்ல இருக்கு. முகத்தில் தடவை கிரீம்ல பெண்கள் பாத்தீங்கன்னா முகத்துல ஒரு கிரீம்ல இது கத்தால மிக்ஸ் பண்றாங்க. குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிம்பிள்ஸ் வருதுன்னு சொன்ன ஹாஸ்பிட்டல் போயிருந்தால அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த இந்த கத்தால தான் பண்ணிக்கிறாங்க. அது படம் பிடிச்சி போட வச்சுக்கிறாங்க. ஆமா, கத்தால இருக்கு. கத்தால் உடம்புக்கும் நல்லது, ஃபேஸுக்கும் நல்லது, குளிர்ச்சி தரும். இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன். என்ன பண்ணி கேட்டுக்கிறாரு இல்ல வெயில் பயங்கரமா அடிக்குது, அதனால சரி வீட்டுக்குள்ள வான்னு சொல்லிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி இப்போ இந்த வீடியோ எடுத்தாச்சு, வீட்டுக்குள்ள வான்னு சொல்லிட்டு போனா நீ வந்து இது பண்ணிட்டு இருக்கிற. ஆனா பாப்பா கூட அதான் மார்க் கொடுத்தாங்களே ஃபேஸ்ல தடவை. ஆனா இப்போ விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் ஜிக்மோல சொன்னா அதில் எதுவும் தடவாதீங்க, எல்லாம் நார்மல் தான் குழந்தைக்கு அப்படி சொல்ல. கிளைமேட் மாறினாலும் அப்படி கூட இருக்குன்னு சொன்னதுனால நான் தடவுல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இவ்வளோ தடவை நானும் தடவினேன். எப்போ தடவைனா வெயில் காலத்தில் தடவினேன். என் உடம்புல கூலிங்கான உடம்பு, உன் உடம்பு பாப்பா உடம்பு தான் ஹீட்டான உடம்பே தெரியுமா. சரி ஓகே. இது ட்ரை ஆனோன்னு நீங்களே யூஸ் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்குது. ஆனால் பிம்பிள் நம்ம கடையில் அந்த க்ரீம் இந்த க்ரீம் வாங்கி தடவுறதை விட இந்த மாதிரி நேச்சுரலாக விளையிறது இந்த கத்தாலெல்லாம் தடவினா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஓகே ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் திரும்பி தடவை வெயில் அடிக்குதே. சரி ஓகே பாய் சொல்லிட்டேன் எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. உங்களுக்கும் பாய். ஓகே பாய். ஏமார் இப்போ தான் தடவணும், அது கொஞ்சம் காயணும். காஞ்ச பிறகு தடவணும், அது பிரோஜனம் இருக்குது. உடனே தடவிட்ட கழுவிட்டே சாரி நேரம் போது தெரியல. தடி 3/4 மணி நேரம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் வச்சுருந்தா எனக்கிட்ட வேலை இருக்குதுல்ல, எனக்கு சொரியணும், தடவணும், இழுக்கணும், இதெல்லாம் வரும். சரியா 3/4 மணி நேரம் ஆச்சு. கைவிடலாம் மக்களே. சரி கைவிடு. ஓகே டாடா டாடா. அப்போ துவச்சி போட்ட துண்டு மனுஷன் படிச்சு தானே துண்டு வைக்குங்க. சரி ஓகே. ஓகே, சாப்பிட போகிறேன். பாய், குட் நைட்.